ஆகாஷ் தன் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறான் என்று அவன் அம்மா மரகதத்துக்கு ஆதங்கம். அவன் மனைவி நளினி தனி குடித்தனம் போயிடுவோம் என்று சொல்லிவிட்டாள். ஆகாஷ், அவன் மனைவி நளினி, அவன் அம்மா மரகதம், அவன் தங்கை நிர்மலா, இதுதான் மொத்த குடும்பமும். மரகதத்திற்கும் நளினிக்கும் ஒத்துப்போகவில்லை. ஒரே சண்டை. அப்பப்போ மரகதத்தின் மாமியார் கொடுமையும் உச்சத்திற்கு சென்றது. அதனால் நளினி பிடிவாதமாக நின்றுவிட்டால் தனி குடித்தனம்தான் ஒரே வழி என்று. அதற்கு ஆகாஷும் சம்மதம் தெரிவித்து விட்டான். இதோ பாருமா, எப்போது உனக்கும் நளினிக்கும் ஒத்துப்போகவில்லையோ தனி குடித்தனம்தான் ஒரே வழி. நிர்மலாவுக்கு கல்யாணம் ஆகும் வரை இந்த வீட்டிலே இருந்துக்கங்க. நான் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து நளினி அங்கே கூட்டி போயிடுறேன். அப்போ நிர்மலா கல்யாணம் ஆகி போய்விட்டா நான் இங்கே தனியாவா இருப்பேன் என்று மரகதம் கேட்டாள். அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். நான் இங்கே அடிக்கடி இங்கே வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். என்ன இருந்தாலும் இப்படி பொஞ்சாதி பேச்சை கேட்டு ஆடக்கூடாதுடா. நீயும் சும்மா இருக்க மாட்டே என்கிறாயே, அவளோடு மல்லு கட்டுகிறாய். அதுதான் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று சொல்லிவிட்டான் ஆகாஷ். சில மாதங்கள் கழித்து நிர்மலாவுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்தது. அவர்கள் ஒரு கூட்டு குடும்பமாக நிர்மலாவை பெண் பார்க்க வரும்போது ஆகாஷும் நளினியும் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நிர்மலாவை பிடித்துவிட்டது. மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா என்று கேளுங்க. மாப்பிள்ளை சிவகுமார் சந்தோஷமாக தலையாட்டினான். பிடிச்சிருக்கு, ஆனால் நிர்மலாவோடு கொஞ்சம் பேசணும் என்றான். அதுக்கென்ன, தாராளமாக பேசுங்க. மரகதமும் ஆகாஷும் சந்தோஷமாக தலையாட்டினார்கள். அப்புறம் சிவகுமாரும் நிர்மலாவும் தனியாக சென்று பேசிவிட்டு வந்து இருவரும் சந்தோஷமாக கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். எல்லாம் சுமூகமாக பேசி முடித்ததும் மாப்பிள்ளை வீட்டார்கள் சென்று விட்டார்கள். ஆகாஷும் அம்மாவிடமும் தங்கையிடமும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடுவோம் என்று சொல்லிவிட்டு நளினியோடு விடை பெற்று சென்று விட்டான். எல்லோரும் சென்றதும் மரகதம் நிர்மலாவிடம் சொன்னால், இங்கே பாருடி, மாப்பிள்ளை குடும்பத்தை பார்த்தா பெரிய கூட்டு குடும்பமாக தெரிகிறது. அப்பாவியாக இருக்காமல் உன் அண்ணி நளினி மாதிரி மாப்பிள்ளைய உன் கைக்குள்ளே போட்டுக்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு தனி குடித்தனம் போயிடு. சும்மா இருமா. அண்ணனும் அண்ணியும் நம்ம விட்டு பிரியும் போது ஒரு அம்மாவாக உனக்கு வலித்தது. ஒரு மோசமான மாமியாராக நடந்து கொண்டாய். அதையே உன் மகளுக்கு என்று வரும்போது அண்ணி மாதிரி நடந்து கொள்ளுகிறாய். அப்போ அண்ணி செய்தது சரி என்கிறாயா? அப்படி செய்தால் ஒரு அம்மாவாக எனது மாமியாருக்கு வலிக்காதா? அவர் என்னை தனியே அழைத்து என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் கூட்டு குடும்பமாக எவ்வளவு சிறப்பாக விட்டு கொடுத்து வாழ்கிறார்கள் என்பதையும், நான் கல்யாணமாகி போனா அங்கே எனக்கு இன்னொரு அம்மா மாமியார் வடிவில் இருப்பார் என்பதையும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீயும் அவருக்கு இன்னொரு அம்மா என்றும் சொன்னார். எனவே அந்த அன்பான கூட்டுக்கு எந்த பிளவும் என்னால் வந்துடக்கூடாது என்றும் கேட்டுக்கிட்டார். அதனால எனது வருங்கால மாமியார் ஒன்ன மாதிரியும் இருக்க போவதில்லை, நானும் அண்ணி மாதிரி இருக்க போவதும் இல்லை என்றாள் நிர்மலா. மரகதம் கண் கலங்கி, மாப்பிள்ளை என்னை இன்னொரு அம்மா என்றே சொன்னார். நான் இப்பவே போய் என் மகனையும் மகளையும் நம் பரம்பரை வீட்டுக்கே கூட்டி வந்துடுறேன் என்றாள்.